சீக்கிரமே மீனா மறுபடியுமே வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. மீனாவை வீட்டில் எல்லாருமே ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம ராஜி, அரசி, அப்புறம் நம்ம கோமதி, அவங்களுக்கெல்லாம் மீனானா ரொம்பவே பிடிக்கும். மீனாவும் அதே மாதிரி இங்கே தன்னுடைய குடும்பத்தை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் செந்திலுக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. சீக்கிரமே செந்திலோட வேலை போனால் தான் இந்த செந்திலோட திமிரு அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போ வரைக்குமே மீனா வந்து தனியாக போனதுலேருந்து அங்கே எதுவுமே சமைச்சிக்கல. இங்கே செந்தில் தான் கடையில் எதுனாலும் வாங்கிட்டு வந்து தரதும், மீனா சில டைம் வந்து இங்கே கோமதி வீட்டில் சாப்பிட்டு போகிறதும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. செந்தில் பண்ணுற விஷயங்கள்லாம் மீனாவுக்கே வந்து பிடிக்கல. வேறு வழி இல்லாமல் தான் அவரோட வந்து குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொருட்களை கடன் வாங்கி வாங்குறது அந்த மாதிரிலாம் வந்து எல்லாமும் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம மீனாவும் எவ்வளோ தூரம் சொன்னாலுமே செந்தில் வந்து கேட்குற மாதிரி இல்லை. மீனாவோட அம்மா அப்பா சடனாக வீட்டுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான சில திங்ஸு கூட வந்து மீனாவுக்காக வந்து வாங்கி தராங்க. ஆனால் மீனாவுக்கு இதை சுத்தமாக பிடிக்கல. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கோவப்படுறாங்க. இங்கே மீனாவோட அம்மா இருந்துக்கிட்டு மீனாவை பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்டி நீ மட்டும் இப்படிலாம் இருக்கிற? உனக்கு தனி கொடுத்தன வந்தது தான் பிடிக்கல, அதனால தான் இப்படிலாம் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிற. எல்லா பொண்ணுங்களுமே இதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. மாப்பிள்ளை கூட வந்து பெருசாக எடுத்துக்கல, அவரே நல்லா நார்மலாக தான் இருக்கிறாரு. ஆனால் நீ மட்டும் ஏன் தான் இப்படிலாம் இருக்கிறியோ? எப்படி மாப்பிள்ளை இவ கூடலாம் நீங்கள் குடும்பம் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, வந்துட்டீங்க, எதனாலும் சாப்பிட்றீங்களா? எதனாலும் வாங்கிட்டு வர சொல்லவா? அப்படின்னு வந்து மீனா கேட்கவும், உடனே மீனாவோட அம்மா இருந்துக்கிட்டு, அப்போ இப்போ வரைக்கும் நீ வீட்டில் எதுவுமே சமைக்கலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இன்னும் நான் அடுப்பை கூட பற்ற வைக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, கடையிலலாம் எதுவும் வாங்க வேணாம். ஏன்னா நான் தேங்காவும் இந்த மாதிரி மாவு எதனாலும் வாங்கிட்டு வர சொல்கிறேன். இட்லியை வச்சு இந்த மாதிரி நம்ம தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் மீனா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே செந்தில் இருந்துக்கிட்டு என்ன மாப்பிள்ளை இவ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மீனா இங்கே வந்ததுலேருந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்குற அத்தை, என்கிட்ட சரியாக கூட பேசுகிறதில்ல, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட எதுனாலும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா அப்பா இருந்துக்கிட்டு செந்தில்கிட்ட வந்து அவள் எதுனாலும் பண்ணால் வந்து நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, அவள் அந்தளவுக்கு உங்கள் குடும்பத்து மேலே பாசம் வச்சுருக்கிறா, அதனால தான் வந்து இப்படிலாம் கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே ஆனாலும் என்ன ஒரு மனுஷனாவாச்சும் மதிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேச, உடனே மீனாவோட அம்மா அப்பா வந்து செந்திலை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அரசியும் ராஜியும் வந்து வெளியே போயிட்டு வரும்போது இங்கே குமரவேல் வந்து அரசிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அரசி என்னை மன்னிச்சுட அரசி, அப்போ ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போது நான் திருந்திட்டேன் அரசி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. ஆனால் அரசிக்கு இதெல்லாம் வந்து கோவம் தான் வருது. உங்களுக்கெல்லாம் ஒரு டைம் சொன்னால் புரியாத, என் பின்னாடி வராதீங்கன்னு சொல்லிட்டு நான் இது முன்னாடியே சொல்லிட்டேன், இது மட்டும் என் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ராஜிக்கிட்ட வந்து குமரவேல் நீயாச்சும் சொல்லு ராஜி, நான் ஏதோ அப்போ தெரியாமல் பண்ணிட்டேன், அரசி என்னை மன்னிச்சிட்டதா சொல்லிட்டா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜிக்கிட்டேயுமே வந்து குமரவேல் வந்து பேசுகிறாங்க. இங்கே ராஜிக்குமே வந்து குமரவேல் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே பிடிக்கல. ஏன் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிற, நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, சகிக்கலை நீ பண்ணுறத பார்க்கும்போது, இது மட்டும் மாமா அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும், நீ தேவையில்லாமல் அரசியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேலை திட்டிட்டு இங்கே அரசியை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. குமரவேல் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு. அரசி இப்போ வரைக்குமே நம்மளை மன்னிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அரசி வந்து நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து முடிவு பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து இங்கே வீட்டுக்கு வராங்க. மீனாவை பார்த்ததுமே அரசிக்கும் ராஜிக்கும் பயங்கர குஷியாயிருது. ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. மீனா வந்தாலே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பி தான். இங்கே மீனாவை விட்டு பிரியறதுக்கே யாருக்குமே மனசு வராது. அதே மாதிரி தான் நம்ம மீனாவுக்குமே. இப்போது அந்த டைமில் தான் செந்தில் வந்து கால் பண்ணுறாங்க, இங்கே வரும்போது நீ வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடு சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மீனாவுமே சரி சரின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக போகும்போது வீட்டுக்கு எதுவுமே வாங்கிட்டு போகிறதில்ல, இங்கேயே சாப்பிட்டுட்டு பெருங்கையை வீசிக்கிட்டு தான் போகிறாங்க. இதனால் செந்தில் வந்து பயங்கர டென்ஷன் ஆக கூடிய சீக்கிரமே பழனி வந்து இந்த வீட்டை விட்டு போகிறான்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஏன்னா சுகன்யா அந்த ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க. எப்படினாலும் பழனியை பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தை விட்டு
பிரிச்சுட்டு நம்ம கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்த வீட்டில் போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சுகன்யா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர் பணத்தை எடுத்ததாக வந்து இவர் மேலேயே திருட்டு பட்டம் போட்டுட்டாங்க. இவர் அவ்வளோ தூரம் சொல்லியுமே அன்னை வந்து இவர் தான் பணத்தை எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே சொல்கிறது. இவருக்கு வேணால் கவலை இல்லாமல் அசிங்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு, ரொம்பவே அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா இங்கே போயிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. உடனே சக்திவேல் குமரவேல் இருந்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கவே வேணான்னு தான் சொல்கிறோம், இந்த பழனி என்ன கேட்குறானா, அந்த வீட்டில் இருந்து இப்போவே வந்தால் கூட நாங்கள் என்ன ஏற்றுக்கவா மாட்டோம், வான்னு தானே சொல்கிறோம், உன் புருஷன் தானே கேட்க மாட்றான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே சுகன்யா இருந்துக்கிட்டு ஆமாம், அவர் அந்த குடும்பமே கதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அங்கே இருக்கிற வரைக்கும் இவருக்கும் மரியாதையே இல்லை, எனக்கும் மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பழனி அப்படியே சுகன்யாவை வந்து அப்படியே முறைச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் அன்னை மதினிகிட்ட பேசுகிறதுக்கு சங்கடப்பட்டு இருந்தால் நானே வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டியும் கூட இந்த மாதிரி பழனி இதில் யோசிக்கிறது எதுவுமே இல்லை, உனக்குன்னு வாழ்க்கை இப்போ ஆயிடுச்சு, அதனால் நீ உன் குடும்பத்தை பார்க்கணும், இன்னும் நீ அக்கா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிறது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. இந்த மயில் வாயை திறந்தாலே போய் அப்படி தாங்க இருக்குது. சீக்கிரமே மயிலை நம்ம சரவணன் வந்து விவாகரத்து பண்ணாலும் தப்பே இல்லை. ஏன்னா தப்புன்னு தெரிஞ்சுமே அதை வந்து திரும்ப திரும்ப இந்த மயில் செய்கிறாங்க. இதனால் நம்ம சரவணன் எந்தளவுக்கு ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயில் கொஞ்சம் கூட யோசிக்கிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் தூக்கி சரவணன் மேலே வந்து இந்த மயில் வந்து போட்டுட்டாங்க. இதனால் சரவணன் தான் கோமதி பாண்டியன் எல்லாருமே மயில் பேச்சை கேட்டுட்டு வந்து திட்டினாங்க. இதனால் நம்ம சரவணன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணார். அந்த இடத்துல வந்து நம்ம சரவணனால் எதுவுமே பேச முடியலை. சரவணன் நடந்த எல்லா விஷயங்களையும் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு நிற்கிறாரு யோசிச்சுட்டு. அந்த டைமில் கோமதி வந்து சரவணனை வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு சரவணா, ஏன் இப்படி வந்து நீ வருத்தப்பட்டு நிற்கிற, இந்த விஷயத்தில் மயில் மேலே வந்து நீ கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைடா, பாவண்டா மயில், எந்த பொண்ணுமே வந்து கர்ப்பமாக இருக்கிறேன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே சரவணனுக்கு வந்து சுத்தமாக முடியலை. இங்கே கோமதி கிட்ட கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க. ஏம்மா, நேற்று வந்து அவளை நீங்கள் நம்புவீங்க, ஆனால் என்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவே மாட்டுறீங்க, அவள் பேச்சை கேட்டுட்டு நீங்களும் அப்பாவும் என்ன திட்டுறீங்களேம்மா, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துக்கிட்டு இங்கே நம்ம சரவணனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. சரி சொல்லு, அப்போது கேட்காதது என்னோட தப்பு தான், நீ சொல்லு அம்மா கிட்ட இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அம்மா, அந்த மயிலும் வந்து லேசுப்பட்ட ஆள்லாம் கிடையாது, அவள் ரொம்பவே மோசமானவம்மா, அவள் வாயை திறந்தாலே போய் தான், அவள் மட்டும் இல்லை அவள் குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே கோமதிக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்னடா சரவணன் என்ன சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், சத்தியமாக நான் சொல்கிறது எல்லாமும் உண்மைதாம்மா, குழந்தை விஷயத்தில் எப்படின்னு எனக்கு தெரில, அவள் உண்மை சொன்னாலா பொய் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் நிறையா விஷயங்களில் அவள் பொய் மட்டும்தாம்மா சொல்லியிருக்கு. அவள் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னாலம்மா, அது எல்லாமும் பொய், இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியுமா, இதை அவங்கக்கிட்ட நான் சொன்னால் நீங்கள் எல்லாருமே வந்து வருத்தப்படுவீங்க, ரொம்பவே உடஞ்சி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நிறையா விஷயங்களை வந்து கோமதி கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. கோமதிக்கு இதை நம்பவே முடியலை. சரவணா, என்ன தான் வந்து உனக்கு தங்கமேல் மேலே இவ்வளோ கோவம் இருந்தாலும் நீ வந்து இப்படிலாம் பொய் சொல்லக்கூடாது, அவள் பண்ணாத விஷயங்களை வந்து நீ வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே சரவணன் வந்து கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிடாரு. அப்போது பெத்த பிள்ளை சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேற்று வந்த அந்த அந்த மயில் சொல்கிறத நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்புவீங்கள, அதனால தான் அவள் பொய் மேலே பொய் சொல்லி இந்த மாதிரி வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு. இனி உங்ககிட்ட நான் எதுவுமே பேசலாமா, என்னை விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துக்கிட்டு சரிப்பா, சரி சாரிப்பா, மன்னிச்சிடு, இவ்வளோ நான் பண்ணியிருக்கிறத நீ முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம்ல, இது உன்னோட வாழ்க்கைப்பா, அப்போது நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், உண்மை தெரியாமல் அந்த பொண்ணை வந்து நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பரவாயில்லம்மா, விடுங்கம்மா, அவள் வேணாம், இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கு அவள் வந்து செட்டே ஆக மாட்டா, நான் வந்து அவளை டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவில் இருக்கிறேன், நீங்கள் தான் இதை அப்பா கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை இவ மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா கிட்டேயும் நிரூபிக்கணும்ப்பா, அப்போ தான்
அப்பாவும் இந்த விஷயத்தில் வந்து சீக்கிரம் ஒரு முடிவெடுப்பார். ஏன்னா ஆதாரம் இல்லாமல் நம்ம எதுவுமே போயிட்டு அப்பா கிட்ட இதை பற்றி பேச முடியாது. அவரை பற்றி உனக்கு தெரியும்ல, ஒரு பொண்ணு விஷயத்தில் அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு உனக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு அது மட்டும் இல்லைம்மா, அந்த மயிலோட அப்பா நம்ம கடையில் திருட்டு வேலை நிறையா பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த விஷயம் மயிலுக்குமே தெரியும். மயில்கிட்ட நான் இதை பற்றி சொல்லிட்டேன். நீ ஏன் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லு. ஏன்னா இப்போ அப்பா வந்து மாமா தான் பணத்தை திருடினதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி மாமா கிட்ட வந்து பேசுகிறது மாமாவுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். பண்ணாத தப்ப தான் மேலே வந்து போட்டால் யாராக இருந்தாலும் எப்படிம்மா அமைதியாக இருப்பாங்க. மாமானால அமைதியாக இருக்கிறாரு. இதுவே மாமா இடத்துல வேறு யாராச்சும் இருந்திருந்தா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரவணன் சொல்கிற விஷயங்களெல்லாம் கேட்டு நம்ம கோமதி வந்து ரொம்பவே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்கிற, அப்படிலாமா அந்த ஆள் பண்ணிகிட்ருக்கிறாரு. அம்மா என் கண்ணால் நான் பார்த்தேம்மா, அவர் கல்லால் இருந்து பணத்தை எடுத்து தான் பாக்கெட்டுக்குள்ளே வச்சதை நான் பார்த்தேம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போவே நீ அந்த ஆள் சட்டையை பிடிச்சி 2 போடு போட்டிருக்க வேண்டியதானே. இது என்ன திருட்டுத்தனம், கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த மயிலோட மொத்த குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பமா. அங்கே ஒருத்தர் கூட நல்லவங்களே கிடையாது. எல்லா பேருமே பொய் மேலே பொய் சொல்கிற ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி விடு சரவணா, எல்லாம் எங்கள் தப்பு தான். நாங்கள் தான் விசாரிக்காமல் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். தயவு செஞ்சு மன்னிச்சுடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியுமே கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விடுமா, உங்கள் மேலே என்ன தப்பு. எனக்கு அப்போது மயிலை பிடிச்சிருந்தது. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. ஆனால் இப்போ நான் ஒரு முடிவோடு இருக்கிறேன். அப்பா கிட்ட அந்த மயிலோட அப்பாவை வந்து கையும் களவுமா வந்து மாட்ட வைக்கணும். இப்போது அதை பற்றி தான் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ கோமதி தான் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ வந்து இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ஒரு சூப்பரான ஐடியா வந்து நம்ம சரவணனுக்கு வந்து சொல்கிறாங்க. நம்ம சரவணனுமே அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருப்பா, இந்த விஷயம் மயிலுக்கு நம்ம கொஞ்சம் தெரியவே கூடாது. நம்ம மேலே சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்ச அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இதனால் பண்ணி எல்லா நம்ம பிளானை சொதப்பி விட்டுருவா. அதே மாதிரி நீ அவகிட்ட வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாத. இதெல்லாம் நம்ம உண்மையை உங்கள் அப்பா கிட்ட வந்து நிரூபித்ததுக்கப்புறம் மயிலை வந்து நம்ம ஒரேடியாக நம்ம வீட்டை விட்டு துரத்தி விட்டுறலாம். ஏன்னா அவளுக்கு மன்னிப்பே கிடையாது. அவள் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக வந்து அப்பாவுக்குமே விஷயம் தெரிஞ்சால் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரொம்பவே உறுதியாக நம்ம சரவணன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. கோமதி இப்படி சொல்லவும் நம்ம சரவணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோமதி வந்து ஒரு 50,000 பணத்தை வந்து நம்ம சரவணன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இதை கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் எப்போதும் போல் வந்து கடைக்கு போகிறாரு. அங்கே வந்து மயிலோட அப்பா வந்து கடைக்கு வந்து வராரு. எப்போதும் வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த மயிலோட அப்பா சரியான அட்டகாசம் தானே பண்ணுவார். போயிட்டு கல்லால் உட்காரது செய்கிறது, போயிட்டு நம்ம பழனியை வந்து போயிட்டு டீ காஃபி வாங்கிட்டு வர சொல்கிறது அந்த மாதிரி தான் வந்து எல்லாமும் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்க நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வருது. ஆனாலுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்னையோட உன் கதை முடிஞ்சதுயா, பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோ, இதான் உன்னோட லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறார். இங்கே கடைக்கு கஸ்டமர் வராங்க. நம்ம சரவணன் பழனி அந்த டைமில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க. அப்போது வந்து மயிலோட அப்பா தான் பார்த்திங்கன்னா அங்கே பொருளெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு பழனிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு 50,000 பணம் இருக்குது, இது இங்கே இருக்கட்டும், இது யாருக்கோ அப்பா தர வேண்டிய பணமா, இது இங்கே இருக்கட்டுமாம்மா, நான் வந்து வெளியே போயிட்டு வந்துடுறேன், ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா போகிறாரு. இந்த விஷயத்த மயிலோட அப்பா கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு பெரிய வேட்டை தான், இந்த பணத்தை நம்ம எடுத்துடலாம். அந்த 1,500 பணத்தை நம்ம எடுத்தது என்ன வெளியவா தெரிஞ்சிச்சு. இந்த பணத்தையும் நம்ம எடுத்துட்டா அது யார் எடுத்தா, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே வந்து எல்லாம் சொந்தக்காரங்களாக இருக்கணும், சந்தேகப்பட மாட்டாங்க, கேட்டுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா வந்து பக்காவாக வந்து யோசிக்கிறாரு. இங்கே சரவணன் வந்து போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து தன்னோட ஃபோனை வந்து கேமராவை ஆன் பண்ணி வந்து கரெக்டாக மயிலோட அப்பா என்னெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணிட்டு போயிடுறாரு. இங்கே மயிலோட அப்பா இருந்துக்கிட்டு சரவணன் கிட்ட, இங்கே பாருப்பா, எனக்கு வந்து காஃபி மட்டும் வாங்கிட்டு வந்து தரையா, ரொம்பவே தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்கப்பா. வயசானவன் இல்லை, அடிக்கடி இப்படி தலைவலி வந்தால் வந்து நான் டீ காஃபி குடிச்சு பழக்கமாயிருச்சு. வீட்டில் இருந்தப்போ நான் கேட்டதுமே என் பொண்டாட்டி எல்லாமும் போட்டு கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சரி இவ்வளோ தூரம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாரே, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம பழனியுமே போயிடுறாரு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம சரவணன் வச்சுட்டு போன பணத்த பார்த்தீங்கன்னா, அப்படியே எடுக்குறாரு. அந்த பணத்த எடுத்துட்டு அப்படியே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இவ்ளோ பணம், இந்த பணம் மொத்தமும் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பணக்கெட்டில முத்தெல்லாம் குடுத்துட்டு ரொம்பவே ஜாலியா இருக்கிறாரு. போன பழனி வந்துற போறான். அதுக்குள்ளேயும் நம்ம அந்த பணத்த வந்து நம்ம சட்டைக்குள்ள இல்ல உள்ளக்க மறைச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போறாரு. அந்த டைம்ல பழனி வந்து வராங்க. பழனி வந்தத வந்து சரியா கவனிக்க மயிலோட அப்பா, அவர் பாட்டுல அந்த மொத்த பணத்தையுமே பார்த்தீங்கன்னா, இங்க சட்டைக்குள்ள வந்து வைக்க போறாரு. நம்ம பாண்டியன் கரெக்ட்டா அத வந்து பார்த்துறாரு. பார்த்துட்டு அத எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம இருக்கிறாரு. அந்த டைம்ல நம்ம வெளிய போன பழனியுமே வந்துடுறாங்க. பழனி வந்துடுறாரு. சரவணன் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கேஷுவலா வந்து நம்ம அ சரவணன் இருந்துக்கிட்டு பழனிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. மாமா உங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த பணத்த குடுங்க. நான் வந்து குடுக்க போணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நம்ம பழனியும் வந்து அந்த பணத்த வந்து தேடி பார்க்குறாங்க. பணம் வந்து இல்ல. உடனே இங்கே பழனி வந்து பதற ஆரம்பிச்சுறாரு. சரவணா இங்கே தான்ப்பா பணம் இருந்துச்சு, காணோம் வச்ச இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே மயிலோட அப்பா பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காஃபியை குடிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே மேலோட்டமாக வந்து பார்த்துட்டு நின்றுட்டுருக்கிறாரு. இங்கே நம்ம பாண்டியன் வந்து விஷயம் தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து இருக்கிறாரு. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. இங்கே நம்ம சரவணன் இருந்துக்கிட்டு போயிட்டு மயிலோட அப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் மாமா வந்து காஃபி வாங்க போனப்போ நீங்கள் தானே இருந்தீங்க. அப்போ அந்த பணத்தை நீங்கள் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலோட அப்பா இருந்துக்கிட்டு என்னப்பா மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க, நான் போயிட்டு எடுப்பேனா, உங்கள் மாமா தான் உங்கள் மாமா பழனி தான் எடுத்திருப்பாரு. அன்னைக்கு காணாம போன பணத்தை கூட உங்கள் மாமா தானே எடுத்தாரு. அதே மாதிரி இந்த பணத்தையும் அவர் தான் எடுத்திருப்பாரு. அவருக்கு பணம் மேலே ஒரு ஆசை தான். நீங்கள் போனதுலேருந்து அந்த பணத்தை அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டே இருந்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. மயிலோட அப்பா இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ஏய் அவனுக்குலாம் அறிவே இல்லையா, என் கண்ணால் பார்த்த நீ தான் அந்த பணத்தை வந்து எடுத்து வச்சத, இப்போ நீயே அந்த பணத்தை எடுக்கலைன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், இங்கே அந்த பணத்தை உள்ளக்க வச்ச பணத்தை வந்து மயிலோட அப்பா எடுத்து தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் கெஞ்சுறாங்க. இங்கே சரவணன் இருந்துக்கிட்டு இங்கே பாரு நீ பண்ண தப்புக்கு ஆதாரம் வந்து பக்காவாக இருக்குது. இதை போயிட்டு நான் போலீஸில் வந்து கொடுத்து உன்னை வந்து ஜெயிலுக்குள்ளே தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து பாண்டியன்கிட்டையும் பழனிக்கிட்டேயும் வந்து காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாண்டியனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பழனி மேலே போயிட்டு நம்ம திருட்டு பட்டம் கட்டிட்டோமே அன்னைக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. பழனி இருந்துக்கிட்டு மாமா நீங்கள் என்னம்மா மன்னிப்புலாம் கேட்டுட்ருக்குறீங்க, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்பா நான் சொன்னேன்ல நம்பலே இல்லை, இப்போ நம்புறீங்களா, இந்த ஆள் சரியான திருட்டு பையன்ப்பா, எங்கள் குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே பாண்டியன் பார்த்தீங்கன்னா அப்படியே தலையில் இடி விழுந்தாப்புல நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, இந்த மயிலோட அப்பாவை ஜெயிலுக்குள்ளே அனுப்புனா தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.